எபிசோட் ஆரம்பிக்கும் போது மாறன் தனது அறையில் மிகவும் யோசனையில இருக்கிறார். வீரா தன்னை சந்தேகப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அவளுக்காகத்தான் செய்கிறேன், ஆனால் அவளுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையே என்று வருத்தப்படுகிறான். அதே சமயம் வீரா தனது தம்பியின் எதிர்காலத்தை பற்றி கவலையோடு யோசித்துக் கொண்டிருக்கிறாள். இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய விரிசல் விழுவதை இந்த ஆரம்பக் காட்சிகள் காட்டுகின்றன. மற்றொரு பக்கம் ராமச்சந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் வீராவின் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்க திட்டம் தீட்டுகிறார்கள். சொத்து சம்பந்தமான ஒரு போலி பத்திரத்தில் வீராவின் கையெழுத்தை பெற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். வீராவை வீழ்த்த அவளது குடும்ப பாசமே அவளுக்கு பலவீனமாக மாற வேண்டும் என்று ராமச்சந்திரன் வில்லத்தனமாக பேசுகிறார். வீரா தற்செயலாக ராமச்சந்திரன் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டுக் கேட்டு விடுகிறாள். அப்போதுதான் தன் குடும்பத்திற்கு எதிராக பின்னப்படும் சதி அவளுக்கு தெரிய வருகிறது. கோபமடைந்தாலும் அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் நிதானமாக யோசிக்கிறாள். உடனே தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களை அழைத்து ராமச்சந்திரன் வைத்திருக்கும் அந்த போலி பத்திரத்தை மாற்ற ரகசியமாக திட்டம் தீட்டுகிறாள். ராமச்சந்திரன் அந்த பத்திரத்தை கொண்டு வந்து வீராவை மிரட்டும் போது வீரா சற்றும் பயப்படாமல் அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறாள். இறுதியில் அவர் கொண்டு வந்த பத்திரத்திலேயே ஒரு பெரிய ஓட்டை இருப்பதை சுட்டிக்காட்டி அவரை அவமானப்படுத்துகிறாள். என் குடும்பத்தை தொட நினைத்தால் நீ காணாமல் போய்விடுவாய் என வீரா மிரட்டும்போது பின்னணி இசை அதிர்கிறது. இறுதியில் மாறன் வீராவின் செயலை பார்த்து வியந்து அவளிடம் பேச வருகிறான். இருவரும் முழுமையாக சமாதானம் ஆகாவிட்டாலும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். இன்னும் பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வீரா உணர்வதுடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது. மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோட் ஆரம்பிக்கும் போது மாறன் தனது அறையில் மிகவும் யோசனையில இருக்கிறார். வீரா தன்னை சந்தேகப்படுவதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அவளுக்காகத்தான் செய்கிறேன், ஆனால் அவளுக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையே என்று வருத்தப்படுகிறான். அதே சமயம் வீரா தனது தம்பியின் எதிர்காலத்தை பற்றி கவலையோடு யோசித்துக் கொண்டிருக்கிறாள். இருவருக்கும் இடையே ஒரு மெல்லிய விரிசல் விழுவதை இந்த ஆரம்பக் காட்சிகள் காட்டுகின்றன. மற்றொரு பக்கம் ராமச்சந்திரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் வீராவின் குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்க திட்டம் தீட்டுகிறார்கள். சொத்து சம்பந்தமான ஒரு போலி பத்திரத்தில் வீராவின் கையெழுத்தை பெற அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். வீராவை வீழ்த்த அவளது குடும்ப பாசமே அவளுக்கு பலவீனமாக மாற வேண்டும் என்று ராமச்சந்திரன் வில்லத்தனமாக பேசுகிறார். வீரா தற்செயலாக ராமச்சந்திரன் பேசிக் கொண்டிருப்பதை ஒட்டுக் கேட்டு விடுகிறாள். அப்போதுதான் தன் குடும்பத்திற்கு எதிராக பின்னப்படும் சதி அவளுக்கு தெரிய வருகிறது. கோபமடைந்தாலும் அவசரப்பட்டு எதையும் செய்யாமல் நிதானமாக யோசிக்கிறாள். உடனே தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களை அழைத்து ராமச்சந்திரன் வைத்திருக்கும் அந்த போலி பத்திரத்தை மாற்ற ரகசியமாக திட்டம் தீட்டுகிறாள். ராமச்சந்திரன் அந்த பத்திரத்தை கொண்டு வந்து வீராவை மிரட்டும் போது வீரா சற்றும் பயப்படாமல் அவரிடம் சில கேள்விகளை கேட்கிறாள். இறுதியில் அவர் கொண்டு வந்த பத்திரத்திலேயே ஒரு பெரிய ஓட்டை இருப்பதை சுட்டிக்காட்டி அவரை அவமானப்படுத்துகிறாள். என் குடும்பத்தை தொட நினைத்தால் நீ காணாமல் போய்விடுவாய் என வீரா மிரட்டும்போது பின்னணி இசை அதிர்கிறது. இறுதியில் மாறன் வீராவின் செயலை பார்த்து வியந்து அவளிடம் பேச வருகிறான். இருவரும் முழுமையாக சமாதானம் ஆகாவிட்டாலும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். இன்னும் பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை வீரா உணர்வதுடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது. மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.